வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி பார்ப்போங்க. வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது தேங்காய் இல்லாமல் நம்ம இது செய்யலாங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. நம்ம இட்லி தோசைக்கு என்ன செய்வோம்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்போம். இந்த பிள்ளை டக்குன்னு வேர்க்கடலை இருந்ததுன்னா ஒரு சட்னி ஒன்று சூப்பராக செய்யலாங்க. இப்போது ஒரு 1/4 கப் அளவு வேர்க்கடலை எடுத்துகிட்டு, வறுக்காத வேர்க்கடலை தாங்க, அது ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு தோல் உரிகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அது ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டு அந்த தோல்லாம் நம்ம எடுத்துருவோம். இப்படி கசக்குனாலே வந்துடுங்க. இப்போ ஒரு 10 இல்லை 12 சின்ன வெங்காயம் அது ஒரு கடாயில் போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 4 பூண்டு பல், 2 வரமிளகாய் இதையும் சேர்த்துட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கலாங்க. இதில் ஒரு சின்ன பீஸு புளியும் சேர்த்துட்டேன். வதங்கின பிறகு அதை நம்ம ஒரு தட்டு வச்சுட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது போல் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாயில் கரண்டியில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாமே அரை டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலையும் போட்டுட்டு சட்னி மேலே ஊற்றிடுவாங்க. அருமையான வேர்க்கடலை சட்னி தயாராகிடுச்சுங்க. பீனட் சட்னி ரொம்ப ருசியாகவும் அருமையாகவும் இருந்தது. நீங்களும் ஒரு முறை இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.